இது ஆன்மீகத்தில் அறியாத விஷயங்கள். கொஞ்சம் தாரம் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். அதாவது நான் இப்போ சொல்ல வாரேன் என்னென்னு கேட்டால், நம்ம எவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் நம்ம வாழ்ந்துருக்கிறோம்னு சொன்னால், இப்போ எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்காண்டி எழுதியிருக்கிறாங்க. இப்போ இத்தியாசத்தில் எழுதியிருக்கிறாங்க. இப்படித்தான் எல்லாம் பாட்டுகளால் கதைகளால் எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாங்க. எழுதி இந்த நம்மளுக்கு வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் இப்படி செஞ்சுக்கணுன்னு சொன்னால் இப்படி நீங்கள் இந்த மனிதனாக வாழாமலுக்கு இப்போ மனிதனாக வாழும் மட்டும் வாழலாம். அதாவது கல்யாணம் முடித்து அதே பிறகு புள்ளிகளுக்கு திருமணம் செய்து அதே பிறகு இவங்களுக்கு எல்லாம் சொத்து எல்லாம் எழுதி கொடுத்து போட்டு வெறும் கையோடு வீட்டை விட்டு வெளியிலே இறங்கணும். அதுதான் இந்த வாழ்க்கையை பிறகு தான் ஆன்மீகத்துக்கு போகிறார். அப்போ ஆன்மீகம் என்னன்னு கேட்டால், நம்ம அந்த சில விஷயங்கள் ஒருத்தரும் அந்த சரியான பாதையில் போயில்லை. போனவங்க இடையில எல்லாரும் நின்றுக்கிறாங்க. அதாவது உண்மையான பாதைக்கு போகாமலுக்கு இடையில எல்லாரும் இதாக இருக்காங்க. அப்போ இடையில நிற்காமல் போகணும், உண்மையான பாதைக்கு போகிறேன்னு சொன்னான். அப்போ உண்மையான பாதைக்கு போவதனால தான் இப்போ கிருஷ்ணனை எடுத்து பார்த்தா இப்போ 10,000 வருஷம் வனவாசம் இருந்து என்று போட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்போ இத்தியாசங்களில் எழுதியிருக்கு. அப்போ இந்த கணக்கு நம்மளுக்கு புரியாமல் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். என்ன சொன்னால் 10,000 வருஷம் வனவாசம் இருந்து ராமாயணத்துக்கு வராது. அப்போ ராமாயணம் என்று சொன்னால் என்னன்னு புரியாது. அதே போல் கிருஷ்ணன் சொல்லுது, இப்போ எனக்கு இப்போ வயது 70. அதாவது வனவாசம் இருந்து ராமாயணத்துக்கு வரக்குள்ள இவருக்கு வயது 70. அதுக்கு பிறகு சொல்கிறாரு, எனக்கு இப்போ 39 வயது, நான் இப்போ கல்யாணம் செய்யணும்ண்டு. அப்போ கல்யாணம் செய்கிறதுக்கு 32 பெண் இவருக்கு வேணும். அப்போ 32 பெண் வேணும்னு சொன்னால் இதையும் நம்மளுக்கு புரியலைன்னு கேட்டால், இது இப்போ ஆன்மீகத்தை தேடி இப்போ ஞானத்தை தேடி போகிறவங்க இடையில நின்ற சுட்டி அவங்களும் இதை நம்மளுக்கு இதாக சொல்லில்லை. அதே பிறகு 32 வயது பெண்ணை இவர் எடுக்கிறாரு. எடுத்து இவர் கல்யாணம் முடியக்குள்ள அப்போ 10,000 வருஷம் வனவாசம் இருந்து ராமாயணத்துக்கு வரக்குள்ள இவருக்கு வயது 70. அதே பிறகு 39 வயதுன்னு சொல்கிறாரு. அதே பிறகு சொல்கிறாரு 32 பெண்ணை நான் கல்யாணம் செய்யணும் இல்லை. அப்போ கல்யாணத்தை முடித்து இவர் வாழ்கிறாரு. அதே மாதிரி தான் மாணிக்க வாசகர் 18 வயசில் காணாமல் போகிறாரு. 32 வயதில் இவருக்கு லிங்கம் ஒன்று வைக்கப்படுது. அதாவது மாணிக்க வாசகர் இறக்குறாரு. அப்போ இது இந்த கணக்கும் நம்மளுக்கு இது இல்லை. அப்போ இது தெரியாமல் நம்ம வாழ்ந்ததால் இப்போ நமசிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதா தான் வாழ்க, ஏகன் அநேகன் என்று சொல்கிறாங்க. இதுவும் நம்மளுக்கு தெரியலை. அதாவது இந்த பாஷைகள் என்ன பாஷைகள், இந்த ஒரு வசனம் என்ன வசனம் என்று நம்மளுக்கு இது இல்லை. அதுக்கப்புறம் நமசிவாயன்னு சொன்னால் நமசிவாயத்திலே அந்த வார்த்தைகள் இருக்குது, உண்மையான வார்த்தைகள் இருக்குது. இதை நம்ம தெரியணும். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சு கொண்டாதான் இந்த வார்த்தைக்குள்ளே போகலாம். அப்படியே நமசிவாயன்னு சொன்னால் நமசிவாய நம்மளுக்கு புரியாது. அது நம்மளுக்கு அது நம்மளோட உள்ளத்தில் இல்லாதனால நமசிவாயன்னு சொல்கிறோம். சொன்னதுனால இது நம்ம புரியாமல் இருக்கிறனால இது வேலை செய்யாது. அதே மாதிரி தான் இப்போ சிவாயன்னு சொல்கிறோம். சிவாயன்னு சொல்கிற அந்த வசனத்தை நம்மளுக்கு புரியாதனால இதுவும் வேலை செய்யாது. அப்போ நமசிவாயன்னு சொன்னால் இதில் சொல்கிறாங்க என்ன சொன்னால் பாட்டுகளில் எழுதியுமிக்கிறாங்க.
அப்படியே நமசிவாய வாழ்க நாதந்தான் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதா தான் வாழ்க ஏகன் அநேகன் என்றார். ஏகன் அநேகன் என்றாலும் தெரியாது. அப்போ இப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்குள்ள இப்போ சொல்கிறாங்க, இப்போ சொல்லிப்படுது பூமி நீர் காற்று அக்கினி ஆகாயம் தான் இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எடுத்து பார்த்தா இப்போ தியானம் பண்ணக்குள்ள நம்ம இப்போ எல்லாம் இப்போ துறவை எல்லாம் இப்போ இதாக்கி புள்ளிகளை கல்யாணம் முடித்து கொடுத்து சொத்து சோகம் எல்லாம் புள்ளியோட பேருக்கு எழுதி கொடுத்து நம்மளும் வெறும் கையோடு தான் அந்த இடத்துக்கு போகணும். நம்மளோட கையில் ஒன்றுமே இருக்கக்கூடாது, சாப்பாடுக்கு உணவும் இருக்கக்கூடாது, ஒன்றுமே இருக்காமலுக்கு வெறும் கையோடு போயிட்டு உட்காரணும். அதுதான் அந்த உண்மையான உறவுன்னு சொன்னால் இதான். அந்த துறவுக்கு போகணுன்னு எந்தையும் அந்த புள்ளிகளை பற்றினே எனக்கையும் கூடாது, வீட்டை பற்றினே எனக்கையும் கூடாது. ஒருத்தர் உலகத்தில் இருக்கிற புள்ளிகள் தான் நம்மட புள்ளிகள் போட்டு அதுகளை காப்பாற்று போட்டு தான் ஒரு இடத்துக்கு போய்ட்டு உட்காரணும். அப்போ உட்கார்ந்து இருப்பாடு தான் இந்த இதுகளில் அந்த என்ன சொல்கிற அந்த தனியாக இருந்த நேரத்தை தான் இப்போ நம்ம சிவாய என்று போட்டு நம்ம நினைக்கிற எண்ணத்தை நினைக்கிறோம்னு சொன்னால் பூமி நீர் காற்று அக்கினி ஆகாயம் என்ற சொல்தான் நம்ம சிவாய என்று போட்டு நம்ம நினைக்கிறோம். நினச்சி போட்டு அங்கே உட்காந்து கொண்டு இருக்கக்குள்ள அப்போ தியானம் பண்ணுற அந்த எண்ணம் தான் மனதுக்குள்ளே ஓடக்குள்ள அப்போ பூமியை நினச்சி நான் இப்போ தியானம் பண்ணி உட்காந்தேன்னு சொன்னால் பூமியை நினச்சி உட்காந்தேன்னு சொன்னால் பூமியை பிளந்து உள்ளுக்கு போகணும். அது இயலாத காரியம். அதே போல் ஆகாயத்தை நினச்சி நான் தியானம் பண்ணக்குள்ள ஆகாயத்தில் மேலே ஆகாயத்தில் ஆக்சிஜன் இல்லை. அப்போ நான் இப்போ முதுகில் ஆக்சிஜன் சிலிண்டர் ஒன்று